ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்டிஸ் வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிலிம்ஸ் எக்ஸாமை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது. எஸ்பெஷலி 2026 வரக்கூடிய எக்ஸாம் இருக்கு இல்லையா, இன்னும் ஒரு 6 மந்த் இருக்குது. ஸோ இந்த பீரியட் ஆஃப் டைமை எப்படி எஃபெக்டிவாக யூட்டிலைஸ் பண்ணலாம், அதுக்கான ரியலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வீடியோ ஸ்டார்டிங்லேயே என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, 2026 எய்ம் பண்ணுறீங்க, ஒரு 2 இயர்ஸாக ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கீங்க, ஒரு 2-3 எக்ஸாம்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் கொடுக்கக்கூடிய பிளான் வந்து உங்களுக்கு கரெக்டாக ஆப்ட் ஆகும். இல்லை நான் ஆஸ் ஏ ஃப்ரெஷராக இப்போ தான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் என்னுடைய டிஎன்பிஎஸ்சி ஜேர்னியை, இல்லாட்டி குரூப் 1 எக்ஸாம்ஸ் மாதிரியான எக்ஸாம்ஸை இப்போ தான் எழுத போகிறேன், இந்த டைம் தான் ஃபஸ்ட் அட்டம்ப்டாக கொடுக்க போகிறேன் அப்படின்னா இந்த 2026 எய்ம் பண்ணாதீங்க. ஏன்னா அது தேவையில்லாத ஃப்ரஸ்ட்ரேஷனை க்ரியேட் பண்ணும். ஸோ எய்ம் ஃபார் 2027 இன்ஸ்டெட் ஆஃப் 2026. 2027 எய்ம் பண்ணுங்கள், 2027 நோக்கி பயணம் பண்ணுங்கள். இப்போலேருந்து ப்ரிப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கான பேஸாக இந்த வீடியோவில் சொல்லக்கூடிய சில விஷயங்களை எடுத்துக்கோங்க. அதனால் 2026 எக்ஸாம் எழுத வேணாம் அப்படிங்கிறத நான் மீன் பண்ணலை. நீங்கள் 2026 எக்ஸாமை எழுதலாம். என்ன அப்படின்னா, யூபிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸில் அட்டம்ப்ட் கவுண்ட் ஆகும், பட் நம்ம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸில் அட்டம்ப்ட் கவுண்ட் ஆகாது. ஸோ அதனால் யூ கேன் ரைட் 2026 ஈவன், பட் எய்ம் ஃபார் 2027 அப்படின்றத நான் சொல்ல வரேன் ஸ்டார்டிங்லேயே. ஓகே, நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வீடியோஸ் நிறைய பேர் பார்த்துக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி, பார்க்காதவங்க புதுசாக பார்க்குறவங்க உங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்கான கைடன்ஸ் சைட் பை சைட் நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அதே போல் வீடியோஸ் இனிமேல் ரெகுலராக போஸ்ட் பண்ணுறோம். ஸோ அதற்கு முன்னாடி இந்த வீடியோவில் நான் பேசக்கூடிய நான் யார் அப்படின்ற கேள்வி புதுசாக பார்க்குறவங்களுக்கு இருக்கும். ஸோ என்னை பற்றி சொல்லிடுறேன். ஸோ ஐ எம் யுவராஜ். ஸோ நான் பார்த்தீங்கன்னா இந்த டிஎன்பிஎஸ்சி ஃபீல்டில் ஒரு 5 இயர்ஸ் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். நிறைய எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கேன். ஒரு சில எக்ஸாம்ஸ் ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போது நான் கரண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா எம்ஹெச்சி எக்ஸாம் கிளியர் பண்ணி தமிழ்நாடு ஸ்டேட் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஒர்க் பண்ணிவிட்டு சைட் பை சைட் ப்ரிப்பேரிங் ஃபார் யூபிஎஸ்சி. அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் டைம் நடந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணியிருக்கேன். மெயின்ஸ் வந்து என்னுடைய பர்சனல் ரீசன்ஸ்னால அட்டன் பண்ண முடியல. ஸோ இதுதான் என்னை பற்றின பேசிக்ஸ். ஓகேவா? ஓகே. டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம்ஸில் எல்லாருமே பண்ணக்கூடிய ஒரு காமன் மிஸ்டேக்ஸ் என்ன? ஆக்சுவலாக நான் இது வரைக்கும் ஒரு 3 ப்ரிலிம்ஸ் எழுதியிருக்கேன் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 பொறுத்த வரைக்கும். இந்த 3ல் எனக்கு கடைசியாக கிளியர் ஆனது 2025 ப்ரிலிம்ஸ். அப்போது நான் இதுக்கு முன்னாடி என்னென்ன தப்புகள் பண்ணினேன் அப்படின்றத நான் அனலைஸ் பண்ணலை. 2025 தான் நான் ஒரு புதுவிதமான ஒரு ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினேன். அந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தினது மூலயமா 2025 எக்ஸாமுக்கு ஈஸியாக எனக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் ஆச்சு. மெயினாக இதுக்கு முன்னாடியான ப்ரீவியஸ் அட்டம்ப்ட்ஸில் என்னென்ன காமன் மிஸ்டேக்ஸ் பண்ணியிருந்தேன் அப்படின்றத நான் இங்கே லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இது எல்லாமே பேஸ்ட் ஆன் மை எக்ஸ்பீரியன்ஸ். என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து நான் கொடுக்கக்கூடிய சில விஷயங்கள் தான். என்னென்ன நான் மிஸ்டேக்ஸ் பண்ணேன், அந்த மிஸ்டேக்ஸை எப்படி ஓவர் கம் பண்ணதுனால எனக்கு ரிசல்ட் கிடச்சிது அப்படிங்கக்கூடிய ஒரு அவுட்கம் பேஸ்டான ஸ்ட்ராட்டஜி தான் இது. ஓகே, ஃபஸ்ட்டு ரீடிங் டூ மெனி புக்ஸ். ஒரு சப்ஜெக்ட்டுக்கு நிறைய புக்ஸ் படிப்பேன். இதிலிருந்து கொஸ்டின் வருமா அப்படின்ட்டு சோர்ஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போனேன். ஸோ இது வந்து எனக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. ரெண்டாவது, நோ ரிவிஷன். நிறைய படிப்பேன், அதை எஃபெக்டிவாக ரிவிஷன் பண்ண மாட்டேன். ஸோ நீங்களும் இதெல்லாம் ஆக்சுவலாக இந்த காமன் மிஸ்டேக்ஸ் நீங்களும் நிறைய பேர் ஃபாலோ பண்ணிகிட்ருப்பீங்க. ஒரு 2 தடவை ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் எழுதிருப்பீங்க, 3ஆவது தடவை கிளியர் ஆகிருக்காது. என்னடா இத்தனை வருஷமாக எழுதிக்கிட்டு இருக்கோமே, நம்ம கிளியர் ஆகலையேன்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த மிஸ்டேக்ஸ்லாம் மேபி நீங்கள் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கீங்கன்ற அர்த்தம். நிறைய புக்ஸை படிக்காதீங்க. அதே போல் கொஞ்சமாக படித்தாலும் ரிவிஷன் எஃபெக்டிவாக பண்ணணும். நோ ரிவிஷன் அப்படின்னா மெமரியில் இருக்காது. இக்னோரிங் PYQs, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை இக்னோர் பண்ணுறதுனுடைய விளைவு ஃபெயிலியர் தான். அடுத்தபடியாக ஸ்டடியிங் வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி. நான் இதில் இன்னொரு பாயிண்ட்டும் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டடியிங் வித்தவுட் ஸ்ட்ராட்டஜி அப்படின்னாலும் நமக்கு ஃபெயிலியர் தான். வித் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஒரு இமேஜினேஷன் லெவலில் நம்மளால் படிக்க முடியாதுன்னு தெரிஞ்ச ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுவோம் பார்த்தீங்களா, அதுவுமே இட் லீட்ஸ் டு ஃபெயிலியர். ஸோ எப்பயுமே ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது ரியலிஸ்டிக் அப்ரோச்சாக இருக்கணும். நமக்கு என்ன பொருந்தும், நமக்கு என்ன வரும், நம்மளால் எவ்வளோ கவர் பண்ண முடியும் ஒரு டாப்பிக்கை அப்படின்றத பேஸ் பண்ணி இட் இஸ் பேஸ்ட் ஆன் இதை இண்டிவிஜுவல்ஸ். காமனாக ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது
எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு தேவைப்படுற மாதிரியான அந்த ஸ்ட்ராட்டஜியை நம்ம மாற்றிக்கணும் அப்படின்றத சொல்ல வரேன். ஸோ இந்த 4மே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு காமன் மிஸ்டேக்ஸ். இந்த காமன் மிஸ்டேக்ஸை ஃபஸ்ட்டு ரெக்டிஃபை பண்ணிட்டாலே நம்ம சக்ஸஸை நோக்கி போயிட்டுருக்கோம் அப்படின்றத எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. அடுத்து பேசிக் ஸ்ட்ராட்டஜி என்ன? பேசிக்ஸாக ஒரு எக்ஸாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிலபஸை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதன் மூலியமாக நமக்கு ஹை யீல்டிங் சப்ஜெக்ட் எது அப்படின்றதுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். ஹை யீல்ட் சப்ஜெக்ட்ஸ் எதுன்னு தெரிஞ்சாதான் நம்ம அதுக்கு ப்ரியாரிட்டி கொடுக்க முடியும். ஓகேவா? ப்ரியாரிட்டி எப்போ கொடுப்போம்? ஹை யீல்டு. அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க இல்லையா, ஒரு குறைந்த நேரத்தில் எனக்கு அதிக வருமானம் வரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அதுபோல் நம்ம குறைந்த நேரம் செலவிடுறதன் மூலயமா அதிக ஈல்டு நமக்கு கிடைக்கக்கூடிய சப்ஜெக்ட்ஸ் என்னென்ன அதை ஃபைன் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சிலபஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணதன் மூலியமாக மட்டும் ஹை ஈல்டு சப்ஜெக்ட்ஸ் எது நமக்கு தெரிஞ்சிடாது. அடுத்து என்ன பண்ணணும்? PYQ ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணணும். அப்போ தான் நமக்கு ஹை ஈல்டிங் எந்த சப்ஜெக்ட் படித்தா எது நமக்கு ரிட்டர்ன்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்துச்சு. பட் 2025ல் புதுசாக விட்டாங்க இல்லையா, கடைசியாக இந்த 2026க்கான ஆனுவல் பிளானர் ப்ளஸ் 2025லேயே நம்ம டிஎன்பிசி குரூப் ஒன்னுடைய சிலபஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதில் இந்த ஹை ஈல்டு சப்ஜெக்ட்ஸ் எது அப்படின்றத டிஎன்பிசி அஃபிஷியல் சிலபஸ்லேயே மென்ஷன் பண்ணிட்டாங்க. இந்த சப்ஜெக்ட்டுக்கு இந்த இவ்வளோ கொஸ்டின்ஸ் நாங்கள் கேட்போம் அப்படின்றது. ஓகேவா? இதுக்கு முன்னாடிலாம் அப்படி கிடையாது. ஸோ PYQ அனலைசிஸ் பண்ணுறதன் மூலயமா நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா PYQ தீம்ஸ் கிடைக்கும். வாட் இஸ் மீன் பை PYQ தீம்ஸ்? இட் இஸ் நத்திங் பட் இப்போது லைக் ஒரு பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் எடுத்தோம் அப்படின்னா இந்த பாலிட்டியில் நிறையா சப்டாபிக்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஃபண்டமெண்டல் டியூட்டிஸு, சென்ட்ரல் கவர்மெண்ட்டு, ஸ்டேட் கவர்மெண்ட்டு, எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ், இந்த மாதிரி நிறையா சப்டாபிக்ஸ் இருக்கும். இந்த சப்டாபிக்ஸை நான் ஆர்டர் வைஸ் படிக்கணுமா அப்படின்னு கேட்டால், என்னை கேட்டால் நான் அப்படி படிக்காதீங்கன்னு சொல்லுவேன். PYQ தீம்ஸ் நம்ம ஃபைன் பண்ணணும். தீம்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா, இட் இஸ் நத்திங் பட் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் எடுக்கிறோம், ஒரு 10 வருஷத்தான கொஸ்டின் எடுக்கிறோம். அதில் எந்தெந்த சப்டாபிக்ஸ் லைக் பாலிட்டியில் இப்போ எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ்லேருந்து அதிகமான கொஸ்டின் கேட்டிருந்தாங்க அப்படின்னா, நம்ம பாலிட்டி ஸ்டார்ட் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு நமக்கு எலெக்ஷன் ரிஃபார்ம்ஸ் டாபிக்ஸ் தான் படிக்கணும்னு அர்த்தம். சிலபஸ் வைஸ் போகக்கூடாது. அப்போது PYQவில் எந்த விதமான டாபிக்ஸை சப்டாபிக்கை அதிகமாக கொஸ்டின் கேட்குறாங்களோ அதில் தான் நமக்கு ஈல்டு அதிகமாக இருக்குன்றதை நமக்கு புரிஞ்சிக்க முடியும். ஸோ அந்த மாதிரியான சப்டாபிக்ஸை நம்ம ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து கவர் பண்ணிட்டு வரணும். ஸோ இது எப்படி நமக்கு இந்த நாலேஜ் கிடைக்கும்னா PYQ அனலைசிஸ் பண்ணுற மூலியமாக கிடைக்கும். அதே போல் நான் முன்னாடி சொல்லியிருந்தேன் இல்லையா, லிமிட் யுவர் சோர்சஸ். ஸோ யூபிஎஸ்சி இன்டர்வியூஸ்லாம் பார்த்தீங்கன்னா காமனாக சொல்லக்கூடியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, டாப்பர்ஸு லிமிட்டட் யுவர் சோர்சஸ். லிமிட்டட் சோர்சஸ் இருந்தால் மட்டும்தான் ஒரு எக்ஸாமை கிளியர் பண்ண முடியும். அதே சமயம் இந்த லிமிட் சோர்ஸை ஒரு விஷயத்த இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் இருக்குது. இந்த பாலிட்டிக்கு நீங்கள் ஒரு 4 புக்கு படிக்கிறீங்கன்னு வச்சுக்குவோம். இந்த 4 புக்கையும் ஈச் 1 டைம் படிச்சிருப்பீங்க. இது ஒரு சினாரியோ. இதுவே இன்னொரு சினாரியோ, ஒரு மேக்ஸிமம் ஒரு புக்கு எனக்கு தேவைப்படுற ஒரே ஒரு புக்கு. ஓகேவா? இந்த ஒரு புக்கை நான் ஒரு 10 தடவை படிக்கிறேன். இப்போது இதில் நீங்கள் சொல்லுங்களேன், இப்போ இதில் யார் பாலிட்டி சப்ஜெக்டோட நாலேஜை நல்லா இம்ப்ரூவ் பண்ணி வச்சுருப்பாங்க? 4 புக்கு படித்தவரா? இந்த 4 புக்கு படித்தவர் இந்த 4 புக்கையும் ஒரு டைம் தான் படிச்சிருக்காரு. பட் இந்த ஒரு புக்கை படித்தவர் இந்த ஒரு புக்கையே 10 டைம் படிச்சிருக்காரு. ஸோ இவருடைய அனலிட்டிக்கல் ஸ்கில் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். ஓகேவா? இதுக்கு தான் லிமிட் யுவர் சோர்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சோர்ஸை லிமிட்டாக வச்சுக்கிட்டு ரிவிஷனை மல்டிப்ளை பண்ணும். ஸோ இதை தான் நீங்கள் யூபிஎஸ்சி இன்டர்வியூ அந்த கொடுக்கக்கூடிய டாப்பர்ஸ்லாம் சொல்கிறது மேக்ஸிமம் இதுதான் சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே சோர்ஸஸ் அப்படிங்கிறது நிறையா இருக்குது, நிறையா இன்ஸ்டிடியூட்டோடைய சோர்ஸஸ் இருக்குது. பட் நம்ம என்ன பண்ணணும்னா பேஸாக ஒரு ஸ்கூல் புக்கை வச்சுக்கிட்டு அந்த ஸ்கூல் புக்கை தாண்டி நமக்கு ஒரு கண்டென்ட் தேவைப்படுது இல்லையா, அதுக்கு ஏதாவது எனி இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரே ஒரு புக், மல்டிபிள் இன்ஸ்டிடியூட்டை ஃபாலோ பண்ணக்கூடாது. எனி இன்ஸ்டிடியூட்டோடைய ஒரே ஒரு புக்கை ஒரு சப்ஜெக்ட்டுக்கு வச்சுக்கணும் அப்படின்னா மோர் தென் எனாஃப் அப்படின்றது. இதுதான் இந்த பேசிக் ஸ்ட்ராட்டஜி. ஸோ ஃபவுண்டேஷன் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு, இந்த ஃபவுண்டேஷனுடைய பிரின்சிபல்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய ப்ரிப்ரேஷன் எந்த விதமான தொய்வும் இல்லாமல் போயிட்டுருக்கும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து டிஎன்பிஎஸ்சி மாதிரியான எக்ஸாம்ஸ் நம்ம படிக்கிறதுக்கு முன்னாடி அதோடைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி சொன்னேன்.
ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைஸ் பண்ணுறது மூலியமாக தான் நமக்கு பிஒய்க்யூ தீம்ஸ் கிடைக்கும், அஸ் வெல் அஸ் ஹை ஈல்டிங் டாபிக்ஸ் எது கிடைக்கும், என்னென்ன டாபிக்ஸ் ஹை ஈல்டிங்காக இருக்குது அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ ஒரு ஓவர்வியூ பார்ப்போம். ஒரு லாஸ்ட் ஒரு 8 இயர்ஸ்க்கான டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் குரூப் 1க்கான ப்ரிலிம்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய அனலைசிஸ் இது. இப்போ இதை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் 2017-19 இந்த 2 வருஷமும் பார்த்தோன்னா 50 மார்க்ஸ் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க, அதாவது 50 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு. 2021 அப்புறமா சிலபஸை சேஞ்ச் பண்ணி 175+25 அப்படிங்கக்கூடிய ஃபார்மெட்டுக்கு மாற்றினாங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா 150 கொஸ்டின் ஜிஎஸ் இருக்கும், ப்ளஸ் 50 கொஸ்டின்ஸ் வந்து ஆப்டிடியூட் இருக்கும். இந்த ஃபார்மெட்டில் இருந்துச்சு. பட் 2021 அப்புறமா 175 கொஸ்டின் ஜிஎஸ்லையும் 25 கொஸ்டின் ஆப்டிடியூடுக்கும் மாற்றினாங்க. இப்போ இதோடைய வெயிட்டேஜ்லாம் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பார்ட்டை விட்டுருங்க. இது வந்து ஒரு போன சிலபஸில் கொடுத்த ஒரு பார்ட்டு. ஆக்சுவலாக இந்த சிலபஸுமே மாற்றிட்டாங்க. இப்போ 2026 பார்த்தீங்கன்னா புது சிலபஸ் தான். பட் இதை நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 4 வருஷத்துக்கான ஒரு அனலிசிஸ் நமக்கு கிடைக்கும். இப்போ 2021 ஃபஸ்ட் டைம் வந்து சிலபஸை மாற்றுறாங்க ரொம்ப நாளுக்கு அப்புறமா. இதில் ஆப்டிடியூட் பார்த்தோன்னா 25 கொஸ்டினாக மாற்றிட்டாங்க. ப்ளஸ் எக்கனாமிக் கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் 21 கிட்ட கேட்டிருக்காங்க. யூனிட் 9 அப்போ தான் ஃபஸ்ட்டு கொண்டு வராங்க, ஒரு 5 கொஸ்டின் தான் வந்திருக்குது. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் 34 கொஸ்டின்ஸ் வந்துச்சு அந்த வருஷம். பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 26 கொஸ்டின். ஸோ இதை நீங்கள் ஓவர்வியூ பார்த்துக்குங்க. இப்போ நம்ம 2025க்கான ஒரு அனலிசிஸ்க்கு வருவோம். இந்த அனலிசிஸை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூட்டில் அஸ் யூஸ்வல் நமக்கு தெரிஞ்சது 25 கொஸ்டின் அப்படின்றது தெரியும். எக்கனாமியை பொறுத்த வரைக்கும் 23 கொஸ்டின்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க, இன்க்ளூடிங் கரண்ட் அஃபேர்ஸ் வித் ரிலேட்டிவ் எக்கனாமிக்ஸ். அடுத்து யூனிட் 9 பொறுத்த வரைக்கும் ஒரு 18 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. யூனிட் 8 பொறுத்த வரைக்கும் ஒரு 43 கொஸ்டின்ஸ், 40+ அப்படின்றத பார்த்துக்கோங்க. அடுத்து பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் 40+ கொஸ்டின்ஸ். ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட் 13 கொஸ்டின்ஸ். HCI ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா 18 கொஸ்டின்ஸ். ஜியாகிரஃபி 8 கொஸ்டின். சயின்ஸ் வந்து ஒரு 12 கொஸ்டின். கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த எல்லா டாபிக்ஸோட இன்டெகிரேட்டட் பண்ணி நான் கொஸ்டினுடைய கவுண்ட் போட்டிருக்கனால கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிற நம்ம தனியாக எடுத்துக்க தேவையில்லை. ஸோ இதுதான் பார்த்தோன்னா 2025க்கான ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினுடைய அனலைசிஸ். மார்க் கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படின்றத சொல்லலாம். இப்போது நம்ம இந்த வருஷத்துக்கான கொஸ்டின் டிஸ்ட்ரிபியூஷன் எடுத்து பார்த்தாலே நமக்கு தெரியும் எந்தெந்த சப்ஜெக்ட் ஹை ஈல்டிங் சப்ஜெக்ட் அப்படின்ட்டு. இப்போ யூனிட் 8 இருக்கு இல்லையா, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி வெரி ஹை ஈல்டிங் டாபிக் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் இது கொடுக்கணும். 2 வந்து பார்த்தோன்னா பாலிட்டி. 3 வந்து இப்போ இந்த யூனிட் 9ஐயும் இந்த எக்கனாமியும் இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. அதே போல் இந்த ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டையும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவை இன்டெகிரேட் பண்ணிட்டாங்க. ஜியாகிரஃபி தனியாக இருக்குது, சயின்ஸ் தனியாக இருக்குது. ஸோ என்னை கேட்டால் சயின்ஸை வந்து லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக வச்சுக்கோங்க. எனக்கு சயின்ஸ் வராது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஆக்சுவலாக நான் சொல்லக்கூடாது. இருந்தாலும் சயின்ஸ் எனக்கு வராதுன்னா யூ கேன் ஒமிட் திஸ். சயின்ஸ் அப்படிங்கக்கூடியது ரொம்ப நமக்கு ஹை ஈல்டிங் சப்ஜெக்ட் கிடையாது. இருந்தாலும் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா படிச்சுக்கோங்க. பட் இந்த சப்ஜெக்ட்ஸ் இருக்கு இல்லையா, இதுதான் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட். ப்ளஸ் ஆப்டிடியூட். ஓகேவா? ஓகே, இப்போ நம்ம சிலபஸ்க்கு வருவோம். இப்போது 2026க்கு நம்ம எழுத போகிற இந்த வருஷத்துக்கான டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் சிலபஸ் என்னன்னா, யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் அஸ் யூஷுவல் ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றது இருக்குது. இதில் 10 கொஸ்டின்ஸ் தான் வந்து இதோடைய வெயிட்டேஜ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் கேட்க போகிறாங்க. அடுத்து யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியா ப்ளஸ் இந்தியன் நேஷனல் மூமெண்ட். இது 2 சப்ஜெக்ட். இது ஒரு சப்ஜெக்ட், இது ஒரு சப்ஜெக்ட். நான் ஆல்ரெடி சொன்னாலே ரெண்டுமே இன்டெகிரேட் பண்ணி யூனிட் 3ல கொண்டு வந்து வச்சுட்டாங்க. ஸோ இந்த 2 சப்ஜெக்ட் படித்தா நமக்கு 25 கொஸ்டின் அப்படிங்கிறது கிடைக்கும். அடுத்து யூனிட் 4. யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் இந்தியன் பாலிட்டி 40 கொஸ்டின்ஸ் வந்து வி கேன் எக்ஸ்பெக்ட். அடுத்து யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட். அடுத்து அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு. ஸோ போன சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி யூனிட் 9 இருந்த சப்ஜெக்ட் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனு, இது இந்தியன் எக்கனாமியாக இருந்த சப்ஜெக்ட். ஸோ இந்த 2 சப்ஜெக்ட்டு படித்தா நமக்கு 50 கொஸ்டின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது அஷூரன்ஸ் இருக்குது. அடுத்து யூனிட் 6. யூனிட் 6 பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரி, கல்ச்சர், ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி. போன சிலபஸ் மாற்றுறதுக்கு முன்னாடி யூனிட் 8 இருந்த சப்ஜெக்ட்டு. ஸோ இந்த ஒரு சப்ஜெக்ட் மட்டும் படித்தா நமக்கு 40 கொஸ்டின் அப்படிங்கிறது ஷூராக இருக்குது. அடுத்து பார்ட் பியை பொறுத்த வரைக்கும் ஆப்டிடியூடில் வந்து எஸ்எஸ்எல்சி ஸ்டாண்டர்ட் அப்படின்றத சொல்லிட்டாங்க. மொத்தம் 25 கொஸ்டின் வரப்போகுது. அதில்
ஆப்டிடியூட்லேருந்து 15 கொஸ்டின், ரீசனிங்லேருந்து 10 கொஸ்டின். ஸோ இதையுமே வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது நான் இந்த சிலபஸ் படி இப்போது நான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 ப்ரிப்பரேஷன் ஆல்ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போ இந்த லாஸ்ட் 6 மந்த்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 6 மந்த்ஸ்க்கு நான் எப்படி என்னுடைய ஸ்ட்ராட்டஜி கொண்டு போகணும் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஒன்று சிலபஸ் வைஸ் படிக்கிறதோ இல்லை யூனிட் வைஸ் படிக்கிறதோ நாட் ப்ரிஃபரபிள். எந்த சப்ஜெக்ட்டு ஹை ஈல்ட் டாபிக்ஸாக கொடுக்குது, ஹை ஈல்டு கொடுக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கிட்டு, அதுலேயும் அந்த சப்ஜெக்டில் எந்த டாபிக்ஸ் வந்து ஹை ஈல்டிங் டாபிக்ஸாக இருக்குன்றதை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா படிக்க ஆரம்பிக்கணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இருக்க போகுது. ஸோ எந்த சப்ஜெக்ட் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படின்றத அந்த ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கொடுக்கக்கூடிய ப்ரிஃபரன்ஸ் ஆனது யூனிட் 6 கொடுக்கணும், அதாவது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி கொடுக்கணும். இந்த தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய ஒரு சப்ஜெக்டை படிக்கிறது மூலயமா 40 கொஸ்டின்ஸ் நம்ம வந்து ப்ரிப்பேர்ட் ஆக முடியும். இப்போயே இந்த 40ல் ஒரு மினிமம் 35ஆவது எடுக்க முடியும். ஓகேவா? அடுத்தபடியாக யூனிட் 4 இந்தியன் பாலிட்டி செகண்ட் ப்ரிஃபரன்ஸ். இந்த சப்ஜெக்ட் யூனிட் 8 அப்படின்ற பழைய சிலபஸில் சொல்லுவோம், இப்போ புது சிலபஸில் யூனிட் 6ன்னு சொல்கிறோம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்டை முடிச்சதுக்கப்புறமா நீங்கள் ஷிஃப்ட் ஆகக்கூடிய சப்ஜெக்ட் எதுவாக இருக்கணும்னா பாலிட்டியாக இருக்கணும். ஏன்னா இதுலேயுமே 40 கொஸ்டின்ஸ் அப்படிங்கக்கூடியது தாராளமாக நம்மளால் படிக்க முடியும். இதுலேயுமே மேக்ஸிமம் 35 to 38 வந்து நம்ம ஈஸியாக அடிக்க முடியும் அப்படின்றது ஒரு விஷயம். அடுத்தபடியாக நம்ம என்ன சப்ஜெக்ட் நீங்கள் படிக்கணும்னா யூனிட் 5 இந்தியன் எக்கனாமிக் டெவலப்மெண்ட் அஸ் வெல் அஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் தமிழ்நாடு. இந்தியன் எக்கனாமியையும் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன், முன்னாடி யூனிட் 9 இருந்தது இல்லையா, அந்த தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன் நீங்கள் 2 சப்ஜெக்டை படிச்சிங்க அப்படின்னா, இது ஒரு சப்ஜெக்ட் இது ஒரு சப்ஜெக்ட், ரெண்டையும் படித்தோம் அப்படின்னா 50 கொஸ்டின்ஸ். அடுத்தபடியாக இந்த 2 சப்ஜெக்டையும் முடிச்சதுக்கப்புறமா எந்த சப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் ஷிஃப்ட் ஆகணும்னு பார்த்தீங்கன்னா யூனிட் 3 ஹிஸ்ட்ரி அண்ட் கல்ச்சர் ஆஃப் இந்தியாவையும் இந்தியன் நேஷனல் மூமெண்ட்டையும், இது தனி சப்ஜெக்ட் இது தனி சப்ஜெக்ட், இந்த 2 சப்ஜெக்டையும் படித்தா 25 கொஸ்டின் கிடைக்கும். அடுத்தபடியாக யூனிட் 2 ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா, இந்தியன் ஜியாகிரஃபி படிக்கணும், படிச்சிங்கன்னா 10 கொஸ்டின். நான் ஆக்சுவலாக இதில் வந்து ஜென்ரல் சயின்ஸை விட்டுருப்பேன், நான் ஆல்ரெடி சொன்னது தான். இந்த சப்ஜெக்ட் இந்த அரேஞ்ச்மெண்ட்டில் நீங்கள் படிக்கிறதுக்கே மேக்ஸிமம் 6 மந்த் ஆயிரும் ப்ராப்பராக படிச்சிங்க அப்படின்னா. ஸோ இந்த மீன் டைமில் ஜென்ரல் சயின்ஸு ஒரு லெஸ் ஈல்டிங் சப்ஜெக்ட் தான். ஸோ அதை நீங்கள் கன்சிடர் பண்ணாதீங்க. உங்களுக்கு டைம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் புக்ஸில் உள்ள ஜென்ரல் சயின்ஸ் பார்ட்டை கவர் பண்ணிக்கோங்க. பட் இந்த ஆர்டர் அப்படிங்கிறத நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது. இந்த ஆர்டர் படி படித்தா மட்டும்தான் குறைவான டைமில் நிறையா மார்க்ஸ் வந்து நம்ம கெயின் பண்ணுறதுக்கு இந்த சப்ஜெக்ட்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். ஓகேவா? ஓகே. இப்போது ஐடியல் டைம் அலோகேஷன் மினிமமாக நான் எவ்வளோ நேரத்துக்கு படிக்கணும். ஸோ ஈவன் நீங்கள் ஒர்க்கிங் ஆஸ்பிரண்டாக இருங்க இல்லை ஃபுல் டைம் ஆஸ்பிரண்டாக இருங்க, மினிமம் ஒரு 5 to 6 ஹவர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த டைம் லிமிட்டை மெயின்டைன் பண்ணுங்கள். இது வந்து மினிமம். மேக்ஸிமம் பார்த்தோன்னா நான் ஒரு 8 ஹவர்ஸ் படிக்கிறேன் அப்படின்னா இட் இஸ் அப்ரிஷியபிள். 8 ஹவர்ஸ் அப்படிங்கிறது சூப்பரான ஒரு டைமு. ஸோ நல்லா யூட்டிலைஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நல்ல டக்குனே முடிக்க முடியும் சிலபஸை. பட் மினிமம் 6 ஹவர்ஸ் அப்படிங்கக்கூடியது மஸ்ட்டு. ஓகேவா? இப்போது தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிக்கு நான் எத்தனை நாள் எடுத்துக்கணும்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு 25 நாள் எடுத்துக்கலாம். தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிங்கிறத மேலே பார்த்தோம் இல்லையா, இந்த சப்ஜெக்ட்டு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டு ஹிஸ்ட்ரி கல்ச்சர் ஹெரிட்டேஜ் அண்ட் சோசியோ பொலிட்டிக்கல் மூவ்மெண்ட்ஸ் தமிழ்நாடு. இதுக்கு வந்து இந்த 40 மார்க்ஸ் நீங்கள் என்ஷூர் பண்ணணும் அப்படின்னா ஒரு 25 days மோர் தென் எனஃப். இந்த 25 days அப்படிங்கக்கூடியது ஃப்ரெஷருக்கு கிடையாது. நான் இதுதான் ஸ்டார்டிங்லேயே சொன்னேன். 25 days அப்படிங்கக்கூடிய டைம் லிமிட்டில் ஒரு ஃப்ரெஷரால் வந்து ஒரு யூனிட் 8 அப்படிங்கக்கூடிய தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்படிங்கக்கூடிய சப்ஜெக்ட்லாம் முடிக்க முடியாது. ஸோ நீங்கள் புதுசாக ஃப்ரெஷராக இருக்கிறவங்க 2027 எக்ஸாமுக்கு எய்ம் பண்ணுங்கள். அதனால் இந்த டைம் லிமிட்டை வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணியே படிங்க, ஸ்ட்ரெச் பண்ணியே படிங்க. ஆல்ரெடி நான் படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்ற கூடியவங்களுக்கு இந்த 25 நாள் அப்படிங்கிறது மோர் தென் எனஃபாக இருக்கும். ஓகே. அடுத்தபடியாக பாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ஒரு 25 நாள் அப்படிங்கக்கூடிய இந்த டைம் லிமிட்டில் பாலிட்டி முடிச்சிடலாம். அடுத்து எக்கனாமி ப்ளஸ் தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷன். எக்கனாமிக்கு ஒரு 15 நாள், தமிழ்நாடு அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு ஒரு 20 நாள், டோட்டலாக 35 நாளில் இந்த சப்ஜெக்டை முடிச்சிடலாம். அடுத்தபடியாக ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம். ஹிஸ்ட்ரிக்கு வந்து ஒரு 15 நாள், ஐஎன்எம்க்கு ஒரு 15 நாள், மொத்தம் 30 நாள். இந்த 30 நாளில் இந்த 2 சப்ஜெக்டையும் முடிச்சிடலாம். அடுத்து ஜியாகிரஃபியை பொறுத்த வரைக்கும் ஒரு 15 நாள். அடுத்து ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே அப்படின்றது என்ன மீன் பண்ணுறேன்னா நான் சொல்கிறேன். அடுத்து பிஒய்க்கு பொறுத்த வரைக்கும் ஒரு டெய்லி ஒரு 20 கொஸ்டின் அப்படிங்கிறது மஸ்ட். இப்போது இந்த ஒரு 6 ஹவர்ஸ் அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன் இல்லையா,
இந்த 6 ஹவர்ஸ் அப்படிங்கக்கூடிய இந்த டைம் டே, இந்த ஒரு per டேக்கான ஒரு டைம் லிமிட்டை நான் எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம்? per டேக்கு வந்து 2 சப்ஜெக்ட், ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ தமிழ்நாடு ஹிஸ்ட்ரியும் பாலிட்டியும் நீங்கள் ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட்டில் இருக்குது. இப்போது இந்த per டேன்னு இல்லை, ஃபஸ்ட்டு இந்த 2 சப்ஜெக்டை நீங்கள் எடுத்துக்கணும். ஒரு நாளைக்கு பார்த்தோன்னா 2 சப்ஜெக்ட், 2 GS சப்ஜெக்ட் படிக்கணும். ப்ளஸ் ஆப்டிடியூட் வந்து எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டே. இப்போது இன்னைக்கு மண்டேன்னு வச்சுக்கோங்களேன், மண்டே இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா மேக்ஸ் வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அடுத்து என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா வெட்னஸ்டே அன்னைக்கு பண்ணணும், ஓகேவா? வெட்னஸ்டே அன்னைக்கு பண்ணணும். அடுத்தபடி என்னைக்கு பண்ணணும் அப்படின்னா தேர்ஸ்டே அன்னைக்கு பண்ணணும், சாரி ஃப்ரைடே அன்னைக்கு பண்ணணும் மேக்ஸ் ப்ராக்டிஸ். புரியுதா? அதுக்கு தான் எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேன்னு சொல்லியிருக்கேன். இப்போது பர் டே பார்த்தோன்னா ஜிஎஸ் வந்து 2 சப்ஜெக்ட் என்னென்ன? தமிழ்நாடு ஹிஸ்ட்ரிங்கிற ஒரு சப்ஜெக்ட் ப்ளஸ் பாலிட்டி அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட். ஸோ இந்த ஒரு ஜிஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 மணி நேரம், இன்னொரு ஜிஎஸ் சப்ஜெக்ட்டுக்கு ஒரு 2 மணி நேரம். மொத்தம் எத்தனை மணி நேரம் ஆச்சு? 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இதுலேயே 4 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போது எவ்ரி ஆல்டர்னேட்டிவ் டேயில் நம்ம மேக்ஸ் வந்து 1 மணி நேரம் ப்ராக்டிஸ் பண்ணுறோம். இன்னொரு 1 மணி நேரம் எதுக்கு அப்படின்னா பிஒய்க்யூ, ஓகேவா? பிஒய்க்யூனா என்ன? ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. இதுக்கு ஒரு 1 மணி நேரம், மொத்தம் 6 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ நான் மண்டே வந்து ஓகே, டியூஸ்டே தான் எனக்கு மேக்ஸ் கிடையாதே, அப்போது இந்த 1 மணி நேரத்தை நான் எதில் ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ், டெய்லி டே டு டே கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் கவர் பண்ண போகிறீங்க. இதுக்கு 1 மணி நேரம் போதும், ஓகேவா? இந்த கரண்ட் அஃபேர்ஸ் டேவை எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நீங்கள் டியூஸ்டே வந்து உங்களுடைய கரண்ட் அஃபேர்ஸ் டே அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மண்டே ப்ளஸ் டியூஸ்டே, இந்த 2 டேக்கான கரண்ட் அஃபேர்ஸை நீங்கள் 1 மணி நேரத்தில் கவர் பண்ணணும். இதுதான் பேசிக் ஸ்ட்ராட்டஜி, மினிமம் 6 மணி நேரத்துக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி. இதை தாண்டி நீங்கள் படிக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய ஜிஎஸ்க்கான டைம் லிமிட்டை இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். இப்போ 2 ஹவர்ஸ் அப்படிங்கக்கூடியதை இங்கே 3 ஹவர்ஸாக மாற்றலாம். இங்கே பாலிட்டி 2 ஹவர்ஸ் அப்படிங்கிறத இங்கே 3 ஹவர்ஸாக மாற்றலாம். அப்போது நம்ம இதிலேயே வந்து எஃபெக்டிவாக டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணுவோம். இதிலே கிட்டத்தட்ட ஒரு 6 மணி நேரம் படிப்போம். ப்ளஸ் மேக்ஸுக்கு ஒரு 1 மணி நேரம், பிஒய்க்கு ஒரு 1 மணி நேரம். மேக்ஸ் இல்லாதனால சிஏக்கு ஒரு கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஒரு 1 மணி நேரம், பிஒய்க்கு 1 மணி நேரம். இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் அப்படிங்கக்கூடியது டெய்லி பண்ணணும், டெய்லி மஸ்ட்டு. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மாதிரியான எக்ஸாம்ஸை எஃபெக்டிவாக கிளியர் பண்ண முடியும், ப்ரிலிம்ஸ், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக்கான ரியலிஸ்டிக் ஸ்ட்ராட்டஜி. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜியில் ஈச் அண்ட் எவ்ரி டாபிக்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம் இல்லையா? ஸோ இந்த டாபிக்னு சொல்கிறத பொறுத்த வரைக்கும் சப்ஜெக்ட் நம்ம எடுத்துக்கலாம். இந்த ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த ஹிஸ்ட்ரி, தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி சப்ஜெக்ட்டை எப்படி நான் ப்ரிப்பேர் பண்ணுறது, இதுக்கு என்னென்ன சோர்ஸஸ் நான் படிக்கணும், இதில் ஹை ஈல்டிங் சப் டாபிக்ஸ் என்னென்ன இருக்குது. ஸோ இதை பற்றின வீடியோஸ் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ நான் அதுக்கும் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோஸ் வந்து மேக் பண்ணுறேன் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட். ஸோ இந்த படிக்கிறதுல நோட்ஸ் மேக்கிங் அப்படிங்கக்கூடிய ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நோட்ஸ் மேக்கிங் இருந்தால் தான் லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதே போல் இந்த டைம் லிமிட் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் வந்து ஒரு 25 டேஸ் இருக்குது, இது ஒரு 25 டேஸ். இந்த ரெண்டுமே நம்ம ஒரு நாள் படிக்க போகிறோம். ஒரு நாளைக்கு 2 சப்ஜெக்ட் அப்படின்னா ஒரு 50 டேஸில் இந்த 2 சப்ஜெக்ட் முடிஞ்சிடும். அடுத்து இது ரெண்டுமே ஆக்சுவலாக இது இல்லை, இந்த ஒரு சப்ஜெக்ட் எக்கனாமி ப்ளஸ் தமிழ் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுமே 2 சப்ஜெக்ட் இல்லையா? ஸோ இதுக்கு ஒரு 35 டேஸ் ஒதுக்கிக்கேன். அப்போ 50 35 எவ்வளோ ஆச்சு? ஒரு 85 ஆச்சு. அடுத்தபடியாக ஹிஸ்ட்ரி ப்ளஸ் ஐஎன்எம் இதுக்கு ஒரு 30 டேஸு. அப்போது 85 ப்ளஸ் ஒரு 30 எவ்வளோ ஆச்சு? 115 ஆச்சு. இதோட 115 ப்ளஸ் ஜியாகிரஃபி ஒரு 15 டேஸ் படிக்க போகிறீங்க, 130 நாள், ஓகேவா? 130 நாள் அப்படிங்கிறது எத்தனை மாதம்? ஒரு 4.25 மாதம். ஸோ பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஒரு 2 மாதத்துக்கு யூ கேன் ரிவைஸ் மல்டிபிள் டைம்ஸ், ஓகேவா? மல்டிபிள் டைம்ஸ் வந்து நீங்கள் ஈஸியாக ரிவைஸ் பண்ண முடியும் இந்த ஷெடியூலை ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா. ஸோ அதே மாதிரி ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் டீட்டெயிலான சோர்ஸஸ்ஸு, பிஒய்க்யூ தீம்ஸு,
ஹை yielding டாபிக்ஸ்லாம் வேணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் ஈச் அண்ட் எவ்ரி சப்ஜெக்ட்டுக்கும் நான் மேக் பண்ணுறேன் வீடியோஸ். ஸோ புதுசாக பார்த்துட்டு இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்து இந்த மாதிரியான எஃபெக்டிவான ஸ்ட்ராட்டஜிஸ், நோட் மேக்கிங் ஸ்ட்ராட்டஜி, ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் அனலைசிஸ், இந்த மாதிரியான விஷயங்கள் அடுத்தடுத்து வரப்போகுது. ஸோ அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.